லைஃப் எடுப்பதானா கட் பண்ணாச்சா லைவ் ஜோஸ்னத்துக்கு சொல்லு சொல்றேன். நடா நம்ம வீட்டுக்கு 40 வருஷமே நாயா சாத்த பண்ணல போராடுறாங்க. ஒரே தடவை புடிச்சு ஜீப்ல ஏத்திட்டு போயிடுறாங்க. ஒரே தடவை புடிச்சு ஜீப்ல ஏத்திட்டு போயிடுறாங்க. அடிக்குறாங்க. ஒரு நாள் ஃபுல்லா உள்ள வச்சிருந்தா விடுறாங்க. அதே மாதிரி தான் இப்பயே பண்றாங்க. அவர் எப்ப பாப்பாரு? முகசாலி சார் எப்ப பாப்பாரு? அவர் பாக்கிட்டு தான் நாங்க வரோம். இதே மாதிரி எங்களை அடக்கிட்டு வந்துறாங்க. நாங்க ரோட்ல மழையில வெயில்ல எல்லாரும் சாவுறோம். கையை ஒடிச்சிட்டு நாங்க பாருங்க. எப்ப பாரு கையை முறுக்குறாங்க. இப்படிதான் அராஜகம் பண்ணி எங்களை விருப்பல வண்டியில ஏத்துறாங்க. எங்களை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. நாங்க வீட்டுக்காக எவ்வளவு போராட்டம் பண்றோம் சார். நீங்களே மீடியால பாத்துருப்பீங்க. மீடியாக்காரு எவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டோம். அடிச்சு ஒரு நாள் ஃபுல்லா உள்ளட்டு எங்க அப்பா காரு சார் 2 வருஷம் முன்னாடி கூட வைரல் வாதியோட பேசணும். இதே மாதிரி தான் ஜீப்ல கூட்டிட்டு போனாங்க. இன்ன வரைக்கும் எங்களுக்கு முடிவு தெரியல சார். இன்ன வரைக்கும் தெரியல. ஆனா நாங்க பஸ்ல தற்கொலை பண்ணிப்போம். ஏத்துறவங்க எல்லாரும் பஸ்ல சாவோம். அதுக்கு இவங்கள பதில் சொல்லலாம். இவங்கள பதில் சொல்லலாம். எங்க மேல இப்ப அடிச்சு ஏத்துறாங்க. நாங்க உள்ளே சூசைட் பண்ணிப்போம். அதுக்கு எங்களுக்கு வீடு வேணும் சார். எங்களுக்கு வீடு வேணும். நாங்க என்ன எத்தனை காலத்துல ரோட்ல உட்காந்து கஷ்டப்படுவோம். பிளாட்பாரத்துல தூங்குற சார். பெரியமேட்ல வந்து பாருங்க சார். போட்டேஷன் எதிரில ஜீட்டு போட்டேஷன் எதிரில பிளாட்பாரத்துல தூங்குற சார். நைட்டு 10 மணிக்கு வந்து பாருங்க. எல்லாரும் ரோட்டு கல்லு மேல தூங்குறோம். சிஎம் முதல்ல உள்ள புச்சு போட்டுறாங்க. ரிப்பன் பில்டிங் சார். ரிப்பன் பில்டிங் மெயினான இடம் சார். அங்க ரோட்ல படுக்கிறோம் நாங்க. எத்தனை போராட்டம் சார். 20வது போராட்டம் இது. 2 வருஷம் முன்னாடி கூட அவ்வளவு போராட்டம் பண்ண எங்க அப்பா காரியத்து கூட விடல. இதே மாதிரி தான் ஜீப் வச்சு ஏத்திட்டு போனோம். தூங்குறவங்க கொட்டாவெல்லாம் பிரிச்சு போட்டு ரோட்ல சிஎம் வரான்னு சொல்லிட்டு எங்களை ஆனவன ரோட்ல இருந்து எழுப்பி அனுப்பிடுறாங்க. கூண்டுக்குள்ள அனுப்பிடுறாங்க. நாங்க எல்லாருமே வண்டியில வணக்கம். அதாவது தலைமைச் செயலகத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அதாவது தலைமைச் செயலகத்தின் வாசலில் திடீரென்று ஒரு 50க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதற்கான காரணம் என்னவென்றால் அந்த பெண்கள் எல்லாருமே பெரியமேட்டு பகுதியில் வசித்து வருவதாகவும் தெரிவித்தனர். அவர்களுக்கு அரசாங்கம் வீடு கட்டி தருவதாக பல முறை வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றதன் காரணமாக தற்பொழுது இந்த தலைமைச் செயலகம் முன்பு திடீர் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரு சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்ட பொழுது மிகவும் ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மிகவும் ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. காரணம், ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லாமே அவர்களுடைய கூட்டத்தொடர் முடிந்து வெளியே வரும் பொழுதெல்லாம் ஒரு சிலர்கள் வெளியே வருகிறார்கள். பாதுகாப்பு அளிக்க முடியாத சூழல் நிலவுவது. காவல்துறையினர் பத்தாமல் ராணுவ வீரர்கள் எல்லாம் அழைத்து அந்த பெண்களை எல்லாம் கைது செய்து வாகனத்தில் ஏற்றி வைத்தார்கள்.